ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுகுணா லேர்ன் அண்ட் ஞான். இன்றைக்கி நம்ம நெயில் அவுட் கிளாஸில் செகண்ட் டே கிளாஸஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் டே கிளாஸில் நெயில் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே கிளாஸில் நெயிலோட அனாட்டமி பற்றி எடுத்திருப்பேன். ஸோ அந்த கிளாஸஸை பார்க்காதவங்க போயிட்டு ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸை பாருங்கள். இப்போ வாங்க செகண்ட் கிளாஸஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெயில் ஷேப்ஸ் நம்ம எது கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு கஸ்டமைஸாக ஒருத்தவங்க நெயில் ஆர்ட் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்க கேட்பாங்க, எனக்கு ஸ்கொயரில் பண்ணுங்கள், எலமெண்டில் பண்ணுங்கள், ரவுண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அதுக்கான நேமும் அந்த ஷேப்ஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஐடென்டிஃபை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம நெயில் ஷேப்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். அவங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஷேப் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நல்லா மேலே எப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி மேலே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். எட்ஜஸ் எதுவுமே ஷார்ப் இருக்காது, ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஸ்கொயர். ஸ்கொயரில் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு கர்வ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். இதில் அந்த ஷார்ப் கர்வ் பண்ணியிருப்பாங்க. கர்வ் பண்ணி ஒரு ஓவல் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் வந்திருக்கும். அதனால் இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர். ரவுண்டு. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரில் இருக்குது பார்த்திங்களா, இதே இன்னும் நல்ல ஷேப்ஸ் பண்ண வந்தோம்னா நம்மளுக்கு ரவுண்டு கிடைக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த ரவுண்ட் ஷேப்ஸ் தான் கையில் வச்சுருப்போம். அது இல்லைன்னா ஓவல் வச்சுருப்போம். இது ஓவல் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா சைடில் நல்லா ஷேப் பண்ணி மேலே இப்படி கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் கர்வ் இல்லாமல் கொண்டு வந்தோம்னா இது நம்மளுக்கு ஓவல் ஷேப்ஸ் கிடைக்கும். எலமெண்ட் பாதாம் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இது எலமெண்ட். எப்படி இருக்குன்னா மேலே நல்லா ஷார்ப்பாக இந்த எட்ஜு ஷார்ப் இருக்காமல் ஒரு சின்ன கர்வ் இருக்கும், குட்டி கர்வ் இருக்கும். ஓகேங்களா? அது இது எலமெண்ட். சைடில் ஷார்ப் பண்ணி மேலே சின்னதாக ஒரு கர்வ் இருக்கும், எலமெண்ட். அடுத்தது கஃபே. இது பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கமும் ஷார்ப் பண்ணி மேலே ஸ்கொயருக்கு எப்படி இருந்தது, நம்மளுக்கு ஸ்கொயருக்கு பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ளாட் ஆகிட்டு மேலே ஃப்ளாட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைடில் கொஞ்சம் ஷேப் பண்ணி மேலே ஃப்ளாட் இருக்கும். இது கஃபே. அடுத்தது ஸ்ட்ரெலிட்டோ. இது பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப். சைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷேப் பண்ணி மேலே ஒரு சின்னதாக கர்வ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எலமெண்டில் பார்த்திங்கன்னா சைடில் ஷேப் பண்ணதில் லைட்டாக ஒரு ஓவல் மாதிரி வரும். பட் ஸ்ட்ரெலிட்டோவில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளாட்டாக ஷார்ப் பண்ணி மேலே சின்ன கர்வ் இருக்கும். லிப்ஸ்டிக். நம்ம லிப்ஸ்டிக்கில் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், மேலே ஒன் சைடு எப்படி ஃப்ளாட்டாக. ஸோ அதேமாதிரி லிப்ஸ்டிக்ஸ் ஷேப். ஃப்ளார். பட்லேருந்து ஃப்ளார் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். எட்ஜ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட், நல்ல ஷார்ப். கார்னரும் நல்லா ஷார்ப் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு இங்கு பென்னோட எட்ஜு அந்த நிப்பு எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெலிட்டோ, லிப்ஸ்டிக், அப்புறம் ஃப்ளாரு, எட்ஜ். இது பார்த்திங்கன்னா 4 மேக்ஸிமம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர், ஸ்கொயரல், ரவுண்ட், ஓவல், எலமெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா கஃபின். கஃபின் நம்ம பண்ணுற டிசைனை நல்ல ஒரு ராயல் லுக்காக நல்லா எம்போஸ்டாக எடுத்து காட்டும். பார்க்கவே நல்ல ரிச்சாக ராயலாக இருக்கும் கஃபின் பண்ணுறப்ப. நம்ம 3D ஆர்ட்லாம் நெயில் ஆர்ட்டில் பண்ண போகிறோம்னா கஃபின் யூஸ் பண்ணலாம். எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் தரும். ஒரு எலிகண்டான ஒரு டிசைன், நீட்டாக ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எலமெண்ட் போடலாம். இது ரவுண்டு, கஃபின், ரவுண்டு, ஸ்கொயரு, ஸ்கொயரல், இதெல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற ஷேப்ஸ் தான். ஸோ எலமெண்ட், கஃபின் நம்மளுக்கு நல்ல ஷேப்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நெயில் ப்ரிப்பரேஷனுக்கான டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸ்லாம் எங்கே பை பண்ணணும், எப்படி நீங்கள் வாங்கணும், நம்ம நெயில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு மெட்டீரியல்ஸ் பற்றி A to Z நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.